சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே இருக்குங்க சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். இது வரைக்கும் நீங்கள் மூணார் போல பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க மூணார்லாம். எடிட்டிங்கில் வந்து அந்த கலரிங்கே கொடுக்க வேண்டாம், அவ்வளோ பச்சையாக இருக்கு. எந்த பக்கம் பார்க்கறதுனே தெரியல, எதை பார்க்கறதுனே தெரியல, எல்லா பக்கமுமே அழகா இருக்கு. ஓகேங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சூப்பரான ஒரு டீ, சூப்பரான ஒரு வியூ, செமையா இருக்குங்க அந்த வியூ. அங்கேருந்து ஃபால்ஸ் பார்க்க, அதாவது அந்த ஆற்றுக்கிட்ட இருந்து ஆற்றுக்கு பக்கத்தில் போக முடியல, அதாவது அந்த ரிவர் பக்கத்தில் போக முடியல. ஏன்னா கீழே ரொம்ப மண் சரிவு மாதிரி இருக்கு. இறங்கிட்டோன்னா திரும்ப ஏற முடியல அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத வேலையாயிடுன்னு சொல்லிட்டு நான் மேலே நின்று தான் பார்த்தேன், கீழே எதுவும் போகல. பட் சூப்பராக இருந்துச்சு. அங்கே உட்காந்து அந்த டீ சாப்பிட்றதுக்கும் அந்த கிளைமேட்க்கும் பங்கமாக இருந்துச்சுங்க. ஒரு பூம்பறையில அது பூம்பறை பீட் பண்ண முடியாது. பூம்பறை வியூ வந்து அந்த வியூ வந்து செமையா இருந்துச்சுங்க, பயங்கரமான வியூ. அந்த வியூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல இல்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம் நேமுமே பார்த்தீங்கன்னா கிரீன் டாட்லெஸ் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். அந்த வியூ வந்து பீட் பண்ண முடியாது. பட் இதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து நமக்கு மூணாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிற வழியில் இன்னொரு ஃபால்ஸ் கூட இருக்கு, அது நம்ம பார்ப்போம், சூப்பராக இருக்கும். போகிற வழி மெயின் ரோட்லேயே இருக்கு அந்த ஃபால்ஸு. மழை வேற தூருது லைட்டா, அதான் ஸ்டார்ட் ஆகுது. மழை எதுவும் பெய்யக்கூடாதா ராசா, நான் ஊர் போய் சேர வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கணும். அப்போதான் எல்லா வியூ பாயிண்ட்டுமே வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். இந்த வியூ பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்குங்க. தேயிலை தோட்டம் ரெண்டு பக்கமுமே இருக்கு, பங்கமா இருக்கு. போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாமே பக்காவான ஸ்பாட்டு. பட் நமக்கு இப்ப வீடியோ எடுத்துறதுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் எடுக்கணும். எல்லாமே தேயிலை தோட்டம் தான். அப்படியே குதிச்சோன்னா பஞ்சமத்தியில குதிச்சமா இருக்கும், பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது. பச்சை கலர் பஞ்சமத்திய அப்படியே விரிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, வியூவை பாருங்க, பங்கம் பண்ணிருச்சு. சூப்பரா இருக்குங்க. இங்க இருந்து வியூ, அங்க இருந்து ரோடும் தெரியுது, இந்த எஸ்டேட்டும் தெரியுது. அப்படியே தெரியுதுங்க. ஓ ஓ ஓ ஓ அதுக்கு நடுவுல லேக் வேற இருக்கு. எதை பாக்குறதுனே தெரியல, இத பாக்குறதா, இந்த பக்கம் பாக்குறதா, இந்த பக்கம் பாக்குறதா. இங்க பாருங்க, வியூவை பாருங்க. அல்டிமேட்டுங்க. போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு செமையான ஸ்பாட்டு, பங்கமா இருக்கு. ஃபுல்லாவுமே வந்து அந்த தேயிலை தோட்டம் தான். நடுவுல ஒரு லேக் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வீடுக இருக்கு. இயற்கையோட அழகே அழகுதாங்க. இதான் வியூவை பாருங்க பாருங்க, ஒட்டு மொத்தம் அந்த ஃபுல்லா தெரியுது, மூணாரே தெரியுற மாதிரி இருக்கு. வத்து 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 வருமா. தாங்க டிரைவிங் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. மூணார்ல குளிர் தான் இல்லையே தவிர பாக்குறதுக்கு அழகு, அவ்வளோ அழகு இருக்குங்க. மூணார்னா சும்மா வாங்கி பாருங்க. எடிட்டிங்ல வந்து அந்த கலரிங்கே கொடுக்க வேண்டாம், அவ்வளோ பச்சையா இருக்கு. இது வரைக்கும் நீங்க மூணார் போல பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க மூணார்லாம். மூணாரும் சரி, கொடைக்கானலும் சரி, பக்காவான ஒரு ஸ்பாட். எந்த பக்கம் பாக்குறதுனே தெரியல, எதை பாக்குறதுனே தெரியல, எல்லா பக்கமுமே அழகா இருக்கு. மிரட்டி விட்டுருச்சுங்க. வியூ பாயிண்ட் எங்க இருக்கு? வியூ பாயிண்ட்
பங்கமான ஒரு வியூ பாயிண்டா இருக்கே. ஓகே ஓகே, இந்த லேக் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேயே மொபைல் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பின்ன ட்ரோன் ஷாட்டு, கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க. சுற்றி மூணார் சுற்றி ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். பார்க்குற இடம் எல்லாம் டீ எஸ்டேட் தான். நான் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். வீடியோவை எதுவுமே கட் பண்ணாம எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே சீனரி சூப்பரா இருக்கு. மூணார் வந்து கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இல்ல. மூணார் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அது நீங்க வீடியோல பார்க்கும்போது எப்படின்னு தெரியல, நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். மூணார் வந்து கொடைக்கானல் சரி, நம்ம கொல்லி ஹில்ஸும் சரி, வால்பாறை அதை விட இது வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அழகு. அதே மாதிரி மூணாருக்கு வந்து இது ஒரு விதமான அழகு அப்படி இருக்கு. நேஷனல் ஹைவே பாத்தீங்களா, இது நேஷனல் ஹைவேமா. சின்னக்கனல், இதுதான் சின்னக்கனல். சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் இங்க இருக்குங்க. சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். பட் எதுலயுமே அவ்வளவோ தண்ணி இல்ல, எல்லாத்துலயுமே நார்மலா தான் இருக்கு தண்ணி. அதிகமெல்லாம் தண்ணி இல்ல. இங்கிருந்து பார்த்தா சூப்பரா தெரியும் நினைக்கிறேன். சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ். அதாங்க இங்க இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ஜம்முன்னு எடுத்துட்டு பக்காவை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து மூணார் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஃபால்ஸ் பக்கத்துல சூப்பரா இருக்கு. அங்கேயே வந்து மத்தியானம் லஞ்சை முடிச்சாச்சு. நல்ல வேலை. மூணார் போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஓகே கிளம்பிடலாம், இங்க இருந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்த இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி மிஸ் பண்ணாம, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா டக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க. மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்ல பிளான் போட்டு கிளம்புங்க. எல்லாத்துக்குமே வந்து எப்படியாவது ஒரு நாள் ஃப்ரீயா தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் லீவ் எல்லாத்துக்குமே இருக்கும். யாருக்குமே வந்து 7 நாளுமே ஒர்க் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கு பஸ், ட்ரெயின் எல்லா வழியுமே இருக்கு. பைக்ல தான் போகணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி போகணுமோ அப்படி போங்க, என்ஜாய் பண்ணுங்க, அந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படாம இப்பவே என்ஜாய் பண்ணுங்க. ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க, அதுவும் ஹைவே வேற, ஹைவே ரோடா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா டோல் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரீ பிளாஸாவா, டோல்கேட் இருக்கு பட் ஃப்ரீ பிளாஸான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல ஃப்ரீயான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்குங்க. டூ வீலருக்கு காஸ்ட் கிடையாது, பட் மற்றதுக்கெல்லாம் காஸ்ட் தான். ஏன்னா ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க, அதுல எந்த குறையுமே கிடையாது. ரோடு பக்காவா இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஃபாஸ்ட், அதாவது ரொம்ப ஃபாஸ்டா இல்ல, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே வந்து பிரேக் போடவோ இல்ல குழி மாதிரியோ அந்த மாதிரில எந்த பிரச்சனையும் இல்லாம தைரியமா நீங்க ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா 7 கிலோமீட்டர்ல மூணார் வருது. வீடு மாதிரி இருக்கு, வீடுதான், நல்லா இருக்கு. அங்க போயிட்டு தாங்க ரூம் பார்த்துட்டு ரூம் போடணும் பிளான் பண்ணிருக்கேன். ரூம் போட்டுட்டு நாளைக்கு காலையில நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அது எங்க போறோம் என்ன ஏதுங்கிறதுலாம் உங்களுக்கு நான் அப்புறமா கண்டினியூ பண்றேன்.
வியூ பாயிண்ட் காட்டுறோம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க வியூ. ஐயோ பாருங்க, இங்க கேப்ல ஒரு பிளாக் ஷீப் கருப்போடு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க தோட்டத்துல. ஓ பாருங்க வியூ எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா. ஓ ஓ என்னத்தங்க சொல்றது, அப்படியே ஃபுல்லா அதான் சொன்னேனே, அந்த மொட்டை தலையில முடி வளர்ந்த மாதிரி, பச்சை கலர் முடி வளர்ந்த மாதிரி இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இவனுக்கு வேற மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவர் குருன்னு சைடா பாக்குறான் பாருங்க. ஓ வேற லெவல்ல இருக்குங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, என்னமா இருக்கு வியூ. எதை பார்க்கறது, எதை வீடியோ எடுக்கிறது, எதை எடிட் பண்ணி எதை போடுறதுன்னே தெரியலங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு, பயங்கரமா இருக்கு. கேப்ல இந்த 2 பிளாக் ஷீப் பேர் இருக்கானுங்க பாருங்க, பொந்துக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க 2 பேரு. ஓ அழகுங்க. நம்ம பீஸ்டோட நின்று அப்படியே பார்க்கலாம். பீஸ்டும் க்ரீனு, இதுவும் க்ரீனு, எல்லாம் க்ரீனோட க்ரீனாக மிக்ஸ் ஆகுங்க. நம்ம பேஜ் பேரும் க்ரீனு, யூடியூப் சேனல்லேயுமோ க்ரீனு. ஓ செமையாக இருக்குங்க. அங்கே பாருங்க, அங்கே அதை விட பங்கமாக இருக்கு. இங்கே எல்லா பக்கமும் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னா அது 3வது தாங்க. வர்ற இடம் எல்லாமே வியூ பாயிண்ட் தான். என்னத்த சொல்றது பாருங்க, அங்க நின்று பார்த்தோம், இங்க அதை விட சூப்பரா இருக்கு. மேல வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா அழகா இருக்கு. அழகா அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நின்னோம் அப்படின்னா நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டே இருப்போம். மூணார் சிட்டிக்குள்ள பக்கத்தில் வந்துட்டோம். ஓஹோ டபுள் டக்கர் பஸ் வேற இருக்குது பாருங்க, ஃபுல்லா நல்லா இருக்கு. ஆமா, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டபுள் டக்கர் பஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அது எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல, சர்ச் பண்ணி பார்ப்போம் எப்படிங்கிறது. சூப்பரா இருக்கு. இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஃபுல்லா கிளாஸ் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பஸ்ல வந்து ஃபுல்லா கிளாஸ் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. உள்ள இருந்து பாக்குறதுக்கும் வெளியே இருந்து பாக்குறதுக்குமே பக்காவா தெரியுது. மூணாறு 2 கிலோமீட்டர். மூணாரோட சிட்டி வியூ இது, ஃபுல் சிட்டி தெரியுதுங்களா. அதாவது எல்லாமே நல்லா இருந்தா என்ன பண்ண முடியும், சொல்லிதான் ஆகணும். எல்லாமே அழகா இருக்கு. அதே மாதிரி நமக்கு டிராபிக்கும் இல்ல. டிராபிக் இல்லாம நீங்க ஃப்ரீயா ஒரு இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படின்னா யோசிக்காம 3வது கிழமை வந்துட்டே இருங்க. பட் வீக் டேஸ்ல நான் சொல்றேன், வீக்கெண்ட்ல கிடையாது. வீக்கெண்ட்ல கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வந்து டிராபிக் இருக்கும். மூணார் டவுனுக்கு போறதுக்கு நம்ம ரைட்ல போகணுங்க. ஸ்ட்ரைட்டா போனா கொச்சி. ஸோ வந்து ரைட்ல போகணும். இதுல போனோம் அப்படின்னா மூணார் டவுனு, மூணார் சிட்டி. இங்க போயிட்டு ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்ததெல்லாம். மூணார் சிட்டிக்குள்ளேயே வந்தாச்சு. சிவா காட்டேஜ் போகுதுன்னு நினைக்கிறேன், கேட்டு பார்ப்போம். ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூம் போட்டாச்சு. வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்.
தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் முழிச்சு பார்க்குறேன், டைம் 7 ஆயிடுச்சு. நம்ம மூணார் ரீச் ஆகிட்டோம். மூணார் வேறு லெவலில் இருக்குங்க. சீனரிலாம் சூப்பராக இருக்குது. ட்ராவலிங் மூணார் யாராவது இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணார் வாங்க. மூணார் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நாளைக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறத நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.